अध्याय में यह पढ़ते हैं कि जो इनको मैं नाश करूंगा करके प्रभु ने कहा, लेकिन मूसा ने कहा कि जो इतना तक आपने चला के लेके आया, अगर आप इसको नाश करते तो आपके जो पुस्तक से मेरे नाम को मिटा दो और इनको क्षमा कर दो करके जब प्रभु से मांगा तो प्रभु ने बोला कि तेरे वचन के निमित्त मैं इनको क्षमा करता हूँ। अगर मूसा ऐसा प्रार्थना नहीं किया होता तो और उसी समय मूसा को छोड़कर बाकी सबको प्रभु ने मार डाल देता था। इसलिए प्रभु ने कहा मेरे विरोध में जो कोई पाप किया, जो उसकी जो पुस्तक ஆரோனை பற்றி சொன்னதா, यहाँ आरोन के विषय में ஊழியக்காரன் தவறு செய்யக்கூடாது, मक्களை தவறா நடத்தக்கூடாது। आज सेवक अपने लोगों को गलत तरीके से नहीं चलाना। 9ஆம் அதிகாரம் व्यवस्था 9 அங்கே விதமாக மோசே சொல்கிறார், ऐसा मूसा ने कहा ஆரோனையும் கொல்ல வேண்டும் என்று அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் இருந்தார்। आरोन को भी मारने के लिए प्रभु सोच நான் ஆரோனுக்காக வேண்டிக் கொண்டேன், आरोन के लिए प्रार्थना की, அதனாலே அவன் தப்பித்துக் கொண்டான் என்று சொல்லி மோசே சொல்கிறார்। इसलिए वो बच गया करके। வாஸ்து பாருங்க வசனம் 20 वचन 20 ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக। ஊழியக்காரன்னா என்னங்கிறத கொஞ்சம் பயத்தோட இருங்க, அந்த அக்கிரமம் பண்ணாதீங்க, அதாவது கர்த்தர் நியாயம் விசாரிக்க வேண்டிய நாளில் நியாயம் விசாரிப்பார்। इसलिए सेवक के मतलब आप क्या है, ஏதோ பரிசுத்தானுடைய ஜெபங்கள்னாலே சிலர் தப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அதை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்। जो आप लोग जरा ध्यान दीजिए, प्रभु அப்படினா கிருபையினால மன்னிப்பு உண்டாகலாம்। இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபை அவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டதனால் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம்। अनुग्रह से आपको क्षमा मिल सकते है, यीशु मसीह ही उस अनुग्रह उसके ऊपर। மறுபடியும் தவறு செய்தவர் கண்டிப்பா பாவ அறிக்கை செய்ய வேண்டும், பரிசுத்தானுடைய ஜெபம் வேணும், இது ரொம்ப முக்கியமான காரியம்। लेकिन फिर पाप करने वाला जरूर वो पाप की क्षमा, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் பாவம் மன்னிக்கப்படும் என்று நீதிமொழிகளில் திட்டம் எழுதப்பட்டது। सच्चाई अनुग्रह के द्वारा पाप की क्षमा होती है, சத்தியத்தினாலும் கிருபையினாலும், सच्चाई और अनुग्रह के द्वारा। சத்தியத்தை கைக்கொள்வதனால் கிருபையினால் மன்னிப்பு பெறும், सच्चाई के पालन करने से अनुग्रह होती है। சப்ஜெக்ட் அது இல்ல, தேவனுடைய பரிசுத்த நாமம் தேவனை பற்றிய காரியம், परमेश्वर के विषय की बातें। தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார், परमेश्वर बहुत भला है, பாவிகளாய் நமக்கு இறங்குறார், மன்னிக்கிறார்னாகி, அதாவது முதல்ல மன்னிச்சிட்டாரு, திரும்பவும் தப்பியும் மன்னிக்கிறார்னா நாம் அதுக்காக அழுது அவருடைய பாதபடியில சாஸ்தாங்கமாய் விழுந்து கெஞ்ச வேண்டும், அவருக்கு ஸ்துதி செலுத்த வேண்டும்। दया करके वो हमारे लिए क्षमा करता तो फिर वो हमारे लिए क्षमा करना तो ये बहुत बड़ी बात है। उसके लिए मुंह के फल गिरकर हम उनसे क्षमा मारना है, उनको स्तुति करना है। சரியான மனிதனுக்கு தான் பாவத்தை பற்றி உணர்வு உண்டாகும்। जो ठीक है, जो पाप के मनुष्य रहेगा, முழுக்க பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எந்த பாவமே செய்யலைன்னு சொல்லுவாங்க। जो बहुत बड़ा पाप करेंगे लेकिन मैं कुछ पाप नहीं किया करके बोलेंगे। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக। परमेश्वर के பாவத்தை பற்றிய காரியம் மிக முக்கியமான காரியமாகும்। पाप के विषय के बाद मुख्य बात है, எப்படியும் தேவனுடைய ஜனங்களை எல்லாரும் பரிசுத்தம் அடைய வேண்டும், பூர்ணமடைய வேண்டும்। कैसा भी हो प्रभु के लोगों सब पवित्र होना அதற்காக கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார், அந்த வேலை நடப்ப ஒழுங்காக இருந்து கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படியல என்றால் நானே ரிஜெக்ட் பண்ணுவேன்। इसके लिए प्रभु मुझे भेजा है, मेरे अधीन होना है। எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்தை நான் உபயோகிக்கிற அளவுக்கு எனக்கு நெருக்கடி உண்டாக கூடாது। मुझे अधिकार दिया गया, उस अधिकार को उपयोग करना तक मुझे दबाव मत करिए। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக। परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। எப்படியும் பொதுவாக அப்போஸ்தலர் என்று சொல்லி நம்புறீர்களா, அது அப்படித்தான், அதை காட்ட ஒரு மேலான படியாகும்। जो प्रेरित करके ऐसा नाम है, उसके भी प्रभु अधिक இறைவன் என்று சொல்லுகிறவர், परमेश्वर சுப்ரீம் பீயிங், அதாவது எல்லாத்துக்கும் மேலான இறைவன், सबसे ऊंचा प्रभु है। அதாவது அவரை பற்றி நாம் விளக்குறது என்ன என்றால், और उसके विषय में क्या कहते அது हैं, விளக்க முடியாத அளவுக்கு நீ தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை ஆராய்ந்து அதை முடிகட்ட முடியுமா? அது வானத்தை காட்டிலும் உயர்ந்தது, பூமியின் ஆழத்தை காட்டிலும், அதாவது சமுத்திரத்தை ஆழை காட்டிலும் ஆழமானது, நீ அறியத்தக்கது என்ன என்று சொல்லி எழுதி। और परमेश्वर के विषय के गुरुत्व बहुत और ज्ञान को हम समझ नहीं पाएंगे, क्या ऐसा उसको समझ सकते हैं करके वहां सवाल पूछा गया। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु बोलते हैं, பக்தர்களை பார்த்து நான் அவர்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்। आपने जो भक्तों को देखकर बोलते हैं कि தேவனை அறிந்தவனும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்। जो प्रभु को जाने वाले, அறிதல்ங்கிறது வந்து ஆதாம் ஏவாளுக்கு நடந்த சம்பவத்தை பற்றியாக எழுதி இருக்கிறது। जो आदम और हव्वा के विषय के संपूर्ण, ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொன்னால் அது வந்து அவர்கள் ஐக்கியமானதை பற்றி எழுதியிருக்கிறது। आदम ने हवा को जाना करके लिखा है। இப்போ காயின்கிட்ட எங்க ஆபேல் என்று ஒரு சகோதரன் ஆபேல் என்று கேட்டவளை நான் அறியன்னு சொல்லி சொல்றேன், அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, எனக்கு அவனுக்கு அப்படி நெருங்கிய உறவு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுகிறான்। जो काइन को देख के बोलते तेरे भाई आबेल कहाँ करके, என்ன அவனுடைய ரத்தப்படி பூமியில இருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது என்று கருத்து, और उसके रक्त प्रीति से मुझे पुकार। அறிதல்ங்கிற வார்த்தை என்ன, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது। யோவான் 17:3 அதான் வாசிக்கிறோம், அநேக இடத்துல அறிதல் என்று சொல்கிறது, வெறும் அறிவல்ல, இறைவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், அதாவது ஒன்றாகிறது, அது கூறப்படுகிறது। जो प्रभु को जाने के मतलब प्रभु की जो संगति कितना होता है, யோவான் 17:3 ஒன்றானமைத்தவனாய் உம்மையும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே
நித்திய ஜீவன்னா வெறும் அறிவு இல்லை. உலகத்தில் அறைகள் நானும் பைபிள் ஸ்டடி எழுதியிருக்கிறேன், சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு பைபிள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுகிறேன் அநேகரை பார்க்கலாம். நீங்க और जो प्रभु को जो जानने की बात के विषय में यहाँ 17:3 में लिखा है, ஒண்ணுமே தெரியாதுன்னு நமக்கு தெரியும். और वो कुछ नहीं जानते. அந்த அறிதல் என்று சொல்லி சொன்னால எந்தெந்த இடத்துல அது உபயோகிக்கப்படுதுன்னு பாருங்க. அறிதல் என்று சொல்கிறது அது வேற ஒரு அர்த்தத்தில் जानने के मतलब जो कौन से अर्थ में लिखा गया है. அதாவது நம்முடைய இருதயம் ரொம்ப கேடுபாடானது, அதனால நாம் பயந்திருக்க வேண்டும். எரேமியா 17:9 நம்ம இருதயத்தை பற்றி நமக்கே தெரியாத நாளைக்கு என்ன குழப்படி பண்ணணும்னு அதனால கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். एर्मिया 17:9 हम आधीन होकर रहना है. தேவனுடைய பரிசுத்தராம் சோதரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். और जो यहाँ पर ठीक से लिखा मन तो सब वस्तु எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது, அது அறியத்தக்கவன் யார்? यहाँ पर ये लिखा मन तो सब वस्तु में से अधिक धोखा देने वाला होता है, उसे जानने वाला कौन? இந்த இடத்துல அறியத்தக்கவன் யார் என்று எழுதியிருக்கிறது. यहाँ पर कौन समझ सकता है? அதாவது சரியாக நம்ம இருதயத்தை நாமே கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கிறது என்று அர்த்தமா. और यहाँ पर ठीक के उपयोग करने की बातें लिखा गया है. தேவனுடைய பரிசுத்தராம் சோதரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति. அப்படினால் கிருபையினாலே நாம் எப்பொழுதும் தேவனோடு ஐக்கியமா இருக்கலாம், அது தாழ்ந்து இருக்கிறது மூலமாக கிருபை நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. अनुग्रह के द्वारा हम जीते हैं और हम धीरे धर कर रहने के द्वारा प्रभु के अनुग्रह मिलती है. ஆனால் தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के भाई मान के हम धीरे धर कर रहे हैं. இப்படி நான் வாசிக்கிறோம். அதாவது மத்தேயு 15:9 मत्ती 15:9 18:9 19 வாசிக்கலாம். அதாவது மத்தேயு 15:18-19 मत्ती 15:18-19 வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. இருதயம் கூட கேடுபாடு உள்ளதா இருக்கிறபடினால் जो हृदय जो बड़ी अशुद्ध है, इसलिए இறைவனே அதை ஆளும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். जो प्रभु से जानने के लिए எப்பொழுதும் தேவனையே தியானிக்க வேண்டும், தெய்வீக காரியத்தை தியானிக்க வேண்டும், பரிசுத்தவான்களை பற்றி தியானிக்க வேண்டும், சபையை பற்றி தியானிக்க வேண்டும். सदा जो ईश्वरीय बातों पे ध्यान लगाना है, पवित्र लोगों के विषय में, कलीसिया के विषय में. தேவனே நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து அதாவது நல்ல சிந்தனையும் அது நிறைவேறுதலும் உண்டாக்குவார். பிலிப்பியர் 2:13 तब परमेश्वर ने हमारे मन को जांचे समझेंगे और अच्छे अच्छे विचारों को उत्पन्न करेंगे. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இவன் நம்ம இருதயம் வேற எதையும் நிற்கிறதுல எங்கேயும் போறதில்லை, எப்பொழுதும் கடவுளோட கூட இருக்குது. அப்ப இங்கேருந்து புறப்படுகிறதோ, அதாவது இதுல எந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடு வாய் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு மனிதன் இருக்கணுங்கிற பிரகாரம் இருந்தால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையின் மாதிரி கிரியை செய்யும். जितना मन के दबाव और मुंह के दबाव वो चुप रहेगा, तो वो जितना प्रभु के बातों को जांच करे, जितना वो बोलेगा उतना होगा जरूर. சிந்தனைகள் இவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சிந்தனைகள் அதாவது இரவு பற்றிய சிந்தனையும் இதுவாக இருந்தவென்றால் சிந்தனையில் அசுத்தங்கள் தோன்றதுக்கு வழியே இல்லை. सोच विचारों के ऊपर दबाव हम डालना, अगर ईश्वरीय बातों को सोच के रहेंगे तो बाकी बात नहीं அப்படி आएगा. தோன்றுது என்றால் சாத்தான் வெளியே இருந்து அக்கினியாஸ்திரங்களை அனுப்புகிறான், நம்முடைய சிந்தனையை கெடுக்க சிந்தனையில துர்ச்சிந்தனை போடுகிறான் என்று அர்த்தம். விசுவாசமாய் கடகத்தின் மூலமாக அதை தடுக்கலாம் என்று எபேசியர் 6:ல எழுதி இருக்கிறது. ऐसी बुरी विचार हमारे मन में आता तो शैतान बाहर से हमारे मन में कोशिश कर रहा है कि इसके अंदर घुस कर हम बुराई कार्य करें, और जो प्रभु के जो वचन के द्वारा उस पर हम जो दबाव डाल सकते हैं. தேவனுடைய பரிசுத்தராம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. வாசிக்கலாம் வசனம் 16, அதாவது எபேசியர் 6:16. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தேவனுடைய பரிசுத்தராம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸியாகும். आज जो ये बड़ी हल्की सी बात, பாவத்தினுடைய கூறு நமக்கு முறிக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि जो पाप और पुण्य के ऊपर दबाव நாம் दिया பாவிகள் है. அல்ல, உலகத்தார்கள் அல்ல. आज सब हम दुनियादारी के लोग नहीं, தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर के लोग हैं. நாம் இவ்விதமாக ஜீவிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. हम कैसे जीना है ऐसा जी सकते हैं. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்.
இருக்கிறபடினா व्यवस्था के अधीन नहीं, अनुग्रह के अधीन। பாவம் நம்மளை மேற்கொள்ள पाप மாட்டாது. हम पर प्रबल ना होंगे, உலகத்தை பாவம் மேற்கொள்ளும். जो दुनिया के ऊपर पाप प्रबल होगा। விசுவாசி பாவம் செய்யாமல் ஜீவிக்கும் என்று என்னால் அவன் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும். अगर हम चाहते तो पाप करने बिना जिएंगे तो जी सकेंगे, ஆனால் பாவம் செய்யலாம் என்று அவன் நினைத்தானா அவனும் பாவம் செய்வான். लेकिन वो पाप करने के लिए सोचेगा तो पाप பின்னால करेगा। மன்னிப்பு கேட்டுக்கலாங்கிற அந்த கள்ள புத்தி இப்படிப்பட்டவர்கள் அடிமைகளாக ஆகிவிடுவார்கள். जो ऐसे जो गलत बुद्धि जिसका रहेगा वो नाश हो जाएगा। பாவம் செய்கிற இவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். जो पाप करने वाला पाप की गुलामी है। மனிதனை அடிமைப்படுத்தக்கூடியதான வல்லமையான சக்தி சாத்தானை போல அது இருக்கிறது. जो शैतान की समान बहुत क्रिया को ऊपर दबा डालने के लिए शैतान खड़ा है। இந்த இப்ப சொன்ன வசனம் யோவான் 8:34, யோனா 34 36வது வசனம், 36वां वचन। குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே जो விடுதலையாகி पुत्र अगर छुटकारा देते तो जरूर छूटेंगे। விடுதலையாக்கினால் ஒழிய ஒருவனும், அதாவது சிகரெட்டு பிடியிலிருந்தோ குடியிலிருந்தோ விபச்சாரத்திலிருந்தோ பொய் சொல்லிருந்தோ வஞ்சிக்கிறதோ திருந்தவே முடியாது, அவன் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. जब तक किसी व्यक्ति को प्रभु छुटाने, चाहे वो शराबी हो या तो सिगरेट पीने वाला हो या कुकर्म काम करने वाला हो, यीशु छुटाने के बिना वो छूट नहीं पाएंगे। பாவத்தை பற்றியே நமக்கு பூர்ணமான அறிவு உண்டு. जो ऐसे इसलिए पुष्ट ज्ञान है। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாகும். உலகத்தார்கள் நல்லவர்களா இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் பாவம் செய்வார்கள். காரணம் என்ன? அவர்களில் இருக்கிற பாவம் எழும்பி அவர்களை பாவம் செய்ய வைக்கும். दुनिया के लोग अगर भला व्यक्ति हो तो भी अगर पाप करते तो पाप करते नहीं, क्योंकि उसके अंदर पाप है इसलिए पाप करते हैं। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாகும். परमेश्वर के पवित्र नाम से। அவங்க விசுவாசிகள் என்று சொன்னா, लेकिन विश्वासी அவர்களை போல நாம இல்லையே, நாம வேறு நிலையில उसके समानता हम तो नहीं है, புது சிருஷ்டியா இருக்கிறோம், और नया सृष्टि है, பரலோகவாசிகளா இருக்கிறோம், स्वर्गीयवासी है। நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கோம், हम व्यवस्था के अधीन नहीं, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கோம், अनुग्रह के अधीन। அதனால பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ரோமர் 6:17, इसलिए पाप हम पर प्रबल 14வது வசனம், 14வது रोमियो 6 ஹalleluya. हालेलुया। பரிசுத்தாவினால் நிரம்பி அதை நாம் எதிர்த்தோம் என்றால் அது நம்மளை மேற்கொள்ளாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. पवित्र आत्मा से भरकर हम उससे प्रभुता करेंगे, जो प्रभुता कर सकते हैं वो करके लिखा है। அநேகர் பாவத்திலிருந்து அதான் விடுதலையாகி ஓய்வு நிலைக்கு போயிட்டாங்க. आज जो कई लोग ऐसे जो विश्राम पाने की அதான் இளைப்பாறுதல் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. वही विश्राम के स्थान। தேவனுடைய சித்தத்தின்படி விளைக்கிறவனோ அதான் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று 1 பேதுரு புத்தகம் 4:2 பேதுரு எழுதுகிறார். प्रभु की इच्छा के अनुसार जीने वाला तो पाप को छोड़कर विश्राम पाएंगे करके वहां पत्रस की पुस्तक में लिखा है। வாசிக்கிறான். पढ़िएगा। ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இதுதான் உண்மையான ரெஸ்ட், यही இளைப்பாறுதல். सच्चाई विश्राम है। நீங்க பாவம் செய்துகிட்டு இருக்கிற வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். உள்ள நீங்க பலவீனமாக இருக்கும் பொழுது, ஜப வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் பொழுது, விழிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, பிரசுத்தாங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, சபை ஐக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அதாவது சாத்தான் உங்களை மேற்கொண்டு விடுவான். तो पाप करते रहेगा तो तुम्हारे अंदर मन के अंदर युद्ध होते रहेगा, और जब बीमार में रहेगा या कमजोर रहेगा उस समय पाप को शैतान तुम्हारे पास ले आएगा। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். पाप को छोड़कर विश्राम रहेगा। ஓய்வு, மெய்யான ஓய்வு அதானே இளைப்பாறுதல், அதான் ஓய்வு நாள். सच्चाई विश्राम वही है। வருத்தப்பட்டு எல்லாரும் எழுந்து வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு बोझ சொல்லுவேன். से दबे हुए लोगों सब मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा। அதே நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? और मुझसे तुम पढ़ते हो। சரி, அந்த நிலைக்கு சபை உங்களை உயர்த்தும். और उस स्थिति पे प्रभु आपको எப்படி ले चले। இறைவனை பற்றிய காரியம், परमेश्वर இறைவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். प्रभु हमसे प्रेम करते हैं, இறைவன் நம்ம மேல அதான் நோக்கமா இருக்கிறார். और प्रभु हम पर ध्यान करते हैं। இறைவன் தம்முடைய மகிமை நமக்கு அருளும்படியாக வாஞ்சியா இருக்கிறார், அருளுகிறார். परमेश्वर उनकी महिमा को हम पाने के लिए वो चाहते हैं। எப்படியும் கொஞ்சம் பேராகிய நம்மையாவது ரட்சித்தாரே தேவன், அதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். अब ठीक है, थोड़ा बहुत तो भी हमें उद्धार किए, लोगों को उद्धार किया करके। உலக மக்கள் கொடி கொடியா நடந்து போறார்கள், அதை பற்றி நாம ஒன்றும் சொல்ல முடியாது, கவலைப்பட முடியாது. दुनिया के लोगों करोड़ों करोड़ों हिसाब से नरक में जाएगा तो कोई चिंता அவர்களுக்காக नहीं, நாம் ஜெபிக்கலாம். उसके लिए प्रार्थना करेंगे। ஆனால் அவர்கள் விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கீழ்ப்படியல என்றால் அவர்களுடைய கதி அதோ கதிதான். विश्वास के लिए अधीन नहीं होएंगे तो उसके हालात बुरी। இன்றைக்கு இந்து மதத்தை பற்றி பார்க்கிறோம். हिंदू धर्म में देखते हैं யோகாபியாசம், தியானம், அது இது சொல்லி சொல்லி ஆனால் பாருங்க, பெரிய பெரிய யோகா ஆசிரியர்களாம் செக்ஸ் விஷயத்துல கிட்ட உழண்டுகிட்டு கிடக்கிறான். அவனால விடுதலை பெற முடியல. योगा करते हैं, कसरत करते हैं, बोल बोल के सेक्स के अंदर गिरा ओढ़ा है। விடுதலை இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் தான் உண்டாகும், மற்றபடி
கொண்டு உண்டாகாது. छुटकारा मात्र यीशु से बाकी किसी से भी नहीं. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் परमेश्वर के உண்டாவதாக. पवित्र नाम से இயேசு நமக்கு அருள மகிமை மிகவும் பெரிதாகும். यीशु हमारे लिए दिए वो महिमा बहुत बड़ी நாம் है. பேதுருவிலே வாசிக்கிற பிரகாரம் पत्रस में पढ़ते हैं இறைவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே தேவன் நம்மை அதாவது அழைத்திருக்கிறார். परमेश्वर की महिमा को पाने के लिए प्रभु हमें बुलाया है. 1 பேதுரு 5:10 पहले पत्रस 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய போதும். நம்முடைய நித்திய மகிமைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். अपने जो अनंत महिमा के लिए प्रभु हमें बुलाया உலகம் है. முழுவதும் ரட்சிக்க விடாம இருக்கிறதுக்காக நாம் வருத்தத்தான் படுகிறோம், ஜெபம் தான் பண்ணலாம். पूरा दुनिया के लोगों को उद्धार नहीं पाया, ஆனால் इसके लिए चिंता தீவிரமாய் करते हैं. பிரச்சாரம் செய்ய வேண்டும், நாம் செய்தி அறிவிக்க हम வேண்டும். तेज से प्रचार करना है. இங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்? எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம். इब्रानियों 2 अध्याय அங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்? உதரை ऐसा வசனம் 10. वचन 10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम से நாம் ஆகிய அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சேர்ந்தார். बहुत से पुत्रों को महिमा में पहुंचाने के लिए यीशु मसीह धरती पर आया அப்ப है. தேவனுடைய திட்டம் மிகவும் தெளிவா இருக்கிறது. परमेश्वर की योजना बड़ी நம்முடைய है. சாயலில் நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். अपने रूपांतर के अनुसार बनाया है. மனிதன் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே இருந்து அவன் தேவனாகவே ஆக முடியாது, தேவனை போல ஆகும்படியாகத்தான் அவனை சிருஷ்டித்தார். मनुष्य परमेश्वर के संगति में रहकर परमेश्वर के समानता उसके संगति में होने के लिए ऐसा किया है. அந்த தேவனுடைய சாயல் என்ன என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. उस परमेश्वर के रूप क्या है करके நீதியும் பரிசுத்தமும் அங்கே நம்ம கொலேசியரில் பார்க்க பிரகாரம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தன்னை சிருஷ்டித்தருடைய அறிவிக்கேற்ற அறிவடைதலும், அதாவது மெய்யான நீதி பரிசுத்தம் பூரண அறிவடைதல், இது தேவனுடைய சாயல். सच्चाई पवित्र और धर्मी और जो सिद्ध होना ये परमेश्वर की बातें हैं. பொதுவாக சில பெந்தகோஸ்துக்காரர்கள் விசுவாசிகளே ஊழியரே பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கிறாங்க, அறிவே இல்லை, அதாவது சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு ஒரு வேத வசனம் தெரியாது, ஆவிக்கிற வளர்ச்சியும் கிடையாது. कुछ बंदे को वाला को अगर आप देखेंगे तो बिल्कुल उसको बुद्धि नहीं, समझ नहीं, कुछ ना कुछ बातों को बोलते रहेंगे. நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாவற்றையும் விட்ட வந்தான் அப்போஸ்தலன், மருந்து சாப்பிடாம இருக்கிறவன் தான் அப்போஸ்தலன், மருந்து சாப்பிடாத உபதேசம் தான் தெய்வீக சுகம் தான் சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே வர்றாங்க. கடைசியில் உயிரை விட்டுறக்கூடாது. அதாவது அந்த மக்களை அது பிளைண்ட் ஃபேத்னு சொல்லுவாங்க, குருட்டு பக்தியிலே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. दवाई नहीं खाने चाहिए, वो नहीं खाने चाहिए, यही प्रतीत को उपदेश करके एक बात को छोड़ के आते हैं, कहीं जान भी ना छोड़ दें. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் परमेश्वर के உண்டாவதாக. पवित्र नाम सुधी. நம்முடைய சபையை சரியாக பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். प्रभु अपने मंडली को ठीक से पवित्र आत्मा चलाते हैं. கீழ்ப்படிந்து இருக்கிற எல்லாரும் பூர்ணப்படுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். इसे जो मानने वाला सब लोग सिद्ध होंगे और आगमन को तैयार होंगे. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் परमेश्वर के पवित्र नाम உண்டாவதாக. सुधी. தேவன் परमेश्वर சர்வத்திற்கும் அவர்தான் தேவன், जो सर्वसे எல்லா श्रेष्ठ है, ஜாதிகளுக்கும் அவர்தான் தேவன், सबके लिए वही परमेश्वर है. எல்லா மதக்காரர்களுக்கும் அவர்தான் தேவன். सब धर्मों के वही ஆ परमेश्वर है. தேவன் ஒருவரே. परमेश्वर मात्र एक ही है. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. वो हमारे उद्धारकर्ता यीशु मसीह அவரே பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்று நாம் और வாசிக்கிறோம். उसे गोवा करके தேவனில் 3 ஆண் தத்துவங்களுக்கு இருக்கிறார்கள். परमेश्वर ने 3 तत्व நாம் हैं. விளக்க முடியாத ரகசியங்கள்ல அதுவும் உண்டு. जो समझाने के ஆனால் அதை लिए நாம் உணரவும் அனுபவிக்க முடியும். और हमारे अनुभव में कर सकते சில हैं. வேளை சுப்ரீம் பவர், அதாவது பிதாவாகி தேவன் கிரியை செய்வார், कभी कभी पिता परमेश्वर சில क्रिया வேளை करेंगे, இயேசுவானவர் கிரியை செய்வார், कभी कभी यीशु சில मसीह, வேளை பரிசுத்தாவின் கிரியை कभी செய்வார். कभी पवित्र आत्मा. நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும், அதாவது யார் இந்த சமயத்தில் லீடிங்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் கண்டுகொள்ளலாம். हम ठीक से समझ सकेंगे कौन कार्य करते हैं करेंगे. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम से- எப்படியும் மனிதனுடைய நன்மைக்காக, மனிதனுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். कैसा भी वो मनुष्यों के भलाई के लिए, मनुष्यों के लिए प्रभु दया करते हैं. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. उसके लिए परमेश्वर को நாம் धन्यवाद. தேவனை அறிந்திருக்கிறதுக்காக, आप जो परमेश्वर की நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்காக, जो उद्धार किया पाया நாம் इसलिए, தேவ ஆவி பெற்றிருக்கிறதுக்காக, प्रभु की आत्मा पाया इसलिए, திருச்சபையா இருக்கிறதுக்காக कलीसिया में रहते हैं. தேவனை மகிமைப்படுத்துவோமாக. प्रभु को महिमा करेंगे. தேவனை தொழுது கொள்வோம். प्रभु को दंडवत கர்த்தரின் करेंगे. வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. प्रभु इस वचनों को आशीष எல்லோரும் இறைவனை மகிமைப்படுத்துங்க, सब लोग प्रभु को महिमा ஸ்தோத்திரிங்க, करेंगे. தேவனுக்கு பயப்படுங்க, தேவனை தண்டனைட்டு பணிங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க, ஆராதிங்க. சாய்ஷியா ராய் ராய்ஷியா ராய்ஷியா நரபா காவரி வித்தவரி விசியா ராய் சோ ரபாஷா நரபா தாய் விசியா ரபாஷியா நரபா காவரி வித்தவரி விசியா ராய் ஹalleluya ஹalleluya. ஜெபிக்கலாம். பாஸ்டர் சுந்தரராஜ் ஜெபிக்கலாம். சோர் வைஷியானா ரகவர் வித்த ரவைஷியானா ரகவர் வித்தை கைஷானா வித்தவர் விசியா
சோத்திரம். ஹalleluya 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 ஜெய் பகத்தால் பிதாவே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து மையப்படுத்துறோம். ஹalleluya. உலகமெல்லாம் உம்மை அறிந்து கொள்ளாதிருக்கின்ற கடைசி நாட்களிலே உம்மை அறியும்படியான அறிவை நீங்கள் கர்த்தாவே தலைமையின் மூலமாய் தந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஹalleluya. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக பலி செலுத்தினீர் என்ற அறிவை நாங்கள் அறிந்து ஆண்டவரே. ஹalleluya. அந்த பலியினால் நாங்கள் பெற்றிருக்கின்ற மேன்மைகளை உணர்ந்து ஜீவிக்கும்படியான உணர்வை ஜீவியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹalleluya. அதற்காக நம்முடைய திருச்சபை தலைமையின் மூலமாக எழுப்பி தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஹalleluya. எங்களோடு வாசம் பண்ணி எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துவதற்காக எங்களை நீதிமான்களாக மாற்றும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள் அனுப்பி தந்திருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹalleluya. தாபரே நீர் உலகத்தில் செய்து வருகிற எல்லா காரியங்களையும் எங்களுக்காகவே என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நீ நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாருக்கும் நீர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிற ஆண்டவரே. ஆனால் மக்களுமே அறிந்து கொள்ள முடியாதபடி கர்த்தாவே தடவியாயில் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் உலக மரத்தில் செயல்பட்டு வருகிற என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களுடைய வேத வாக்கியங்களை எங்கள் மத்தியில் பிரசங்கித்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. தெய்வீக ஞானத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான வேலையை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய அனந்த ஞானங்களும் சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பி இருந்த விருப்பங்கள் நிறைவேறுகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹalleluya.